ஃபிலிமி பீட் நேயர்கள் அனைவருக்கும் மறுநாள் வணக்கம். ஸோ டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் அவர் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. அவெஞ்சரோட 5ல அதாவது அடுத்து ரிலீஸ் ஆக போகிற அவெஞ்சர் மூவியில் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்டெரக்டாக சொல்லிட்டு போயிட்டாப்புல. ஸோ அது வந்து ட்ரெண்டிங்கில் நிறைய இருந்தது. இப்போ ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ அடுத்த அவெஞ்சர் 5ல வந்து யார் லீட் பண்ண போகிறா இப்படின்ற ஒரு கேள்விக்குறி. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி வரைக்குமே வந்து எல்லாருக்கும் பிடிச்ச முக்கியமாக எல்லாருக்குமே சொல்லலாம். ஒரு சைடு வந்து அயன்மேன் ஃபேன் ஆர்மி அப்படின்னாங்கன்னா, இங்கிட்ட ஒரு சைடு வந்து கேப்டன் அமெரிக்கா அப்படின்ற ஒரு ஃபேன் ஆர்மி பயங்கரமாக இருக்கும். ஸோ அந்த மனுஷன் வந்து தான் இத்தனை நாள் அவெஞ்சர் வந்து லீட் பண்ணாப்ல. அவங்கள செல்லமாக அழைக்கப்படுறது வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் அப்படின்னு தான் சொல்லி கூப்பிடுவாங்க எல்லாரும். ஸோ அப்பேற்பட்ட இந்த கேப்டன் அமெரிக்கா வந்து எண்டு கேமில் பாஸ்ட்டுக்கு அனுப்பி வயசாக்கி விட்டாங்க. ஸோ அதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ இப்போ வந்து அவருக்கு வயசாகிடுச்சு. அவரோட ஷீல்டு எல்லாமே எடுத்துவிட்டு நம்ம யார் சாம் அவர் வாங்கிட்டாப்ல. அவர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவர் தான் ஃபால்கன். ஸோ அவர் வந்து வாங்கிட்டாப்ல. ஸோ அவர் வந்து வாங்கினதுனால என்னாச்சு அப்படின்னா, இப்போ அவர் தான் வந்து கேப்டன் அமெரிக்காவாக இது பண்ணியிருக்காரு. ஃபால்கன் அண்ட் வின்டர் சோல்ஜர் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா வின்டர் சோல்ஜரும் ஃபால்கன் சாமாக இருந்தவர் தான். அவர் 2 பேருமே வந்து அந்த ஃபுல் சீரீஸில் நல்லா டாமினேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வந்து நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. பட் இருந்தாலும் இப்போது அடுத்த அவெஞ்சர் 5ல வந்து யார் ஒருத்தர் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அஃபிஷியலாக நான் வரப்போகிறேன் அப்படின்னு. இன்னொரு விஷயம் வந்து ஸ்பைடர்மேன் நோ வே ஹோமில் எண்டு சீனுக்கு முன்னாடி, அதாவது அந்த எண்டு சீனுக்குலாம் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயங்கள் நடக்கும். என்ன அப்படின்னா, நம்ம ஸ்பைடர்மேனை பற்றி எல்லாருமே மறந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் சொல்லியிருப்பாப்ல. இதுக்கப்புறம் வந்து யாருக்குமே உன்னை ஞாபகம் இருக்காது, நீ வந்து ஒரு புது ஆளாக எல்லாத்துக்குமே தெரியவ அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருப்பார். ஸோ அப்போ இதுக்கப்புறம் வந்து எம்சியூக்குள்ளே ஸ்பைடர்மேனை வந்து எப்படி கூப்பிட வர போகிறாங்க. ஒன்ஸ் அப்பான் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேன் ஃபார் ஃப்ரம் ஹோம் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாம் ஹோலாண்டை வந்து டோனி ஸ்டார்க் நேரில் போய் பார்த்து நீ வந்து இந்த மாதிரி நம்ம சின்ன ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட சூட் அப்போ தான் வந்து ஃப்ரெஷ்ஷாக ஒரு சூட் இருக்கும். எனக்கு தெரிஞ்சது ஹோம் கம்மிங் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடியே வந்து இந்த மாதிரி பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ ஸ்டார்க் இன்டர்ன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போவோம். எஸ், ஹோம் கம்மிங் தான். ஹோம் கம்மிங்கில் வந்து இந்த மாதிரி ஒரு இன்டர்ன்ஷிப் இருக்குவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிவில் வாருக்கு வந்து சண்டை போட கூப்பிட்டு போயிருப்பாங்க. ஸோ அதோட ஒரு ஸ்டார்டிங் சீன் வந்து இங்கே எண்டிங் சீனாக முடிஞ்சிருக்கும். இதில் ஒரு விஷயம் நடந்தது. அப்போது இதுக்கப்புறம் வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வந்து நியூயார்க்கில் இல்லை ஏதோ ஒரு சிட்டியில் இருக்க போகும்போது அந்த இடத்துல வந்து ஸ்பைடர்மேன் வந்து எல்லாத்தையும் காப்பாற்ற போகும்போது இவர் வந்து இது ஒரு மாதிரி இன்ட்ரோ ஆகி அதுக்கப்புறம் வந்து தான் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்லியாக வந்து மூவ் பண்ணுவாங்களோ அப்படின்னு தான் தோணுது. ஒருவேளை மேபி டாக்டர் ஸ்ட்ரேஞ்சுக்கு ஒரு கடந்த காலம் ஞாபகம் இருக்கும் அப்படின்னா இருந்திருக்கலாம். இல்லாட்டி வாங் அந்த இடத்துல இல்லை. ஸோ மேபி வந்து வாங் வந்து வேற ஒரு யூனிவர்ஸில் இருந்தார். ஸோ வாங் வந்து ஒரு சின்ன ஒரு விஷயம் பண்ணி ஏதாவது மேஜிக் சம்திங் ஏதாவது பண்ணிட்டு அந்த மாதிரி ஏதாவது எடுத்து சொல்லி இந்த மாதிரி இவர் தான் அவர் அப்படின்ற மாதிரி ஏதாவது பண்ணலாம். ஸோ ஸ்பைடர்மேனும் உள்ளே வரதுக்கு மிகப்பெரிய சான்ஸ் இருக்குது. அது போக ஆண்ட்மேனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக அப்பியர் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா குவாண்டம் மீனியாவில் அப்பியர் ஆனாங்க. கூடவே அவங்க பொண்ணு கேசி அவங்களுமே வந்து ஆண்ட்மேன் மாதிரியே வந்து சூட்லாம் போட்டு பயங்கரமாக இது பண்ணியிருந்தாங்க. ஸோ எப்படியுமே வந்து ஆண்ட்மேனும் அவங்க பொண்ணுமே வந்து அடுத்த அவெஞ்சர் 5லுமே அப்பியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக 60க்கும் மேற்பட்ட கேரக்டர்ஸ் வந்து இன்ட்ரோ பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி அஃபிஷியலாக ஸ்டேட்மெண்ட் விட்டுருந்தாங்க. ஸோ அந்தபடி பார்த்தீங்கன்னா இப்போ லீட் பண்ண போகிறது மேக்ஸிமம் வந்து ஸ்பைடர்மேன் சத்தியமாக கிடையாதுங்க. தலைமை வந்து இப்போ வரைக்கும் எப்படி சொல்கிறது, அந்த நம்ம எல்லா ஸ்பைடர்மேன் மூவிலும் பார்க்குற மாதிரி தான், உனக்கு பொறுப்பே இல்லை பீட்டர் அப்படின்ற மாதிரி தான். ஸோ பீட்டர் பார்க்கராக இருக்கிற வரைக்கும் ஸ்பைடர்மேனுக்கு வந்து அந்த கேரக்டரை விட்டு மிகப்பெரிய பொறுப்பான உள்ள கேரக்டர் கொடுக்க மாட்டாங்க. பட் இருந்தாலும் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் தான் வந்து எனக்கு தெரிஞ்ச மேக்ஸிமம் ஒரு மிகப்பெரிய ஒரு பொசிஷனில் இருக்கிறாரு. இன்ஃபினிட்டி வாரில் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு எப்படி சொல்கிறது, தானோஸோட படை மூவிங் வந்தப்போ வந்து அவர் தான் வந்து எல்லாத்தையும் இது பண்ணிட்டு இருப்பாரு. என்னதான் அயன்மேன் சைட்லேருந்து மாஸ் பண்ணிட்டு இருந்தாலும் ஒரு சைடு வந்து டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் சைலண்டாக எல்லா விஷயம் பண்ணிட்டு இருப்பாப்ல. முக்கியமாக டைட்டன் கிரகத்தை போய் நேரடியாக போய் மோதுவாங்க இல்லையா, ஸோ தானோஸ்க்கு எதிராக அந்த ஒரு ஃபுல் சம்பவம் வந்து ஸ்கிரிப்டட் பை நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் தான். இங்கிட்டு அயன்மேன் வந்து என்னதான் இங்கிட்ட வந்து சப்போர்ட்டில் ஹெல்ப் பண்ணாலும், ஸ்டார்லார்ட் வந்து இங்கிட்ட ஒரு பிளான் இருக்குன்னு சொன்னாலும் அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறது முழுக்க நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் தான். ஸோ டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ்க்கு அப்புறம் இப்போ வரைக்கும் வேறு எந்த இதுலையுமே அவதரிக்கலை. முக்கியமாக எந்த இதுலையுமே பார்க்கல. அதுக்கப்புறம் வந்து பெருசாக அவெஞ்சர்ஸின் படி பார்த்தீங்கன்னா அது ரிலேட்டடாக எந்த மூவியும் வரல. ஃபேண்டாஸ்டிக் 4 வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஒரு மூவியாக வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கெவின் ஃபீகி வந்து ஒரு அஃபிஷியலான ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காப்புல. ஜூலைக்கு அப்புறம் இந்த காமிகான் வந்து ஜூலை 26 வந்து நடக்க போகுதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ காமிகானுக்கு அப்புறம் ஜூலை 27 அதோட ஷூட் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ஃபேண்டாஸ்டிக் 4 வந்து ஊர்ஜிதம் ஆயிடுச்சு. இது போக
உங்களுக்கு வந்து ஸ்பைடர்மேன் 4 வந்து வந்தாலும் ஸ்பைடர்மேன் டாம் ஹாலண்ட் வந்து எப்படி கொண்டு வர போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. திருப்பி நம்ம விஷனை பார்க்கலாமா அப்படின்னா வாண்டா விஷன் வந்து ஒயிட் விஷன் ஒருத்தர் இருந்தாப்புல. ஸோ ஒயிட் விஷன் வந்து ரிட்டன் இதுக்குள்ளே வருவாரா அப்படின்ற ஒரு சின்ன கேள்வியும் இருக்குது. த ஹல்க் எனக்கு தெரிஞ்சு அவர் நம்ம கடைசியாக பார்த்தது வந்து எண்டிங் கேம் தான். அதுலேயுமே வந்து கடைசியில் ஃபஸ்ட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அயன் சூட்டில் இருப்பாப்புல. ரெண்டாவது வந்து அவரே தன்னை முழுக்க முழுக்க ஒரு பச்சை கலர் நிறமாக மாற்றி ஹல்காகவே வாழ்ந்துகிட்டு இருப்பா. ஹல்க்கு பாதி, அது போக பார்த்தீங்கன்னா டாக்டர் ப்ரூஸ் பேனர் பாதி அப்படின்னு சொல்லிட்டு வாழ்ந்துகிட்டு இருப்பா. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம ஹல்கையும் பெருசாக பார்க்கல. ஸோ ஹல்க்கு தனியாக படமும் வரல, அது ஒரு மன கஷ்டம். ஸோ ஹல்க்கு மேக்ஸிமம் வரதா இருந்தாலும், ஆண்ட்மேன் இருந்தாலும், இங்கே வந்து ஒரு ஃபால்கன் ஆல்ரெடி ஒரு லீடாக இருந்தாலும், டாக்டர் ஸ்ட்ரேஞ்சுக்கு தான் வந்து முழுக்க முழுக்க ஒரு பொறுப்பு அப்படின்ற மாதிரி கொடுப்பாங்க. இன்னொரு விஷயம், ஸ்பைடர்மேன் நோவே ஹோமில் வந்து டாக்டர் ஸ்ட்ரேஞ்சு வந்து ஆல்ரெடி வேற ஒரு இது யூனிவர்ஸ்லேருந்து அந்த சுற்றுவாங்க இல்லையா போர்ட்டல் மாதிரி. ஸோ அதுலேருந்து தான் வந்து மனுஷன் வெளியே வருவாப்புல. அதுக்கப்புறம் தான் வந்து அந்த எப்படி சொல்கிறது, அந்த முழுக்க எல்லாரையும் மறக்கிற ஒரு ஸ்பெல் போடுவாங்க இல்லையா. ஸோ அது வந்து வெடிக்கும் போது அப்போ தான் சொல்லுவார் எல்லாமே மறந்துடுவாங்க அப்படின்னு. ஸோ அப்போ வேற ஒரு யூனிவர்ஸில் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மல்டிவர்ஸில் மாட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒருவேளை சீக்வன்ஸ் வருமா அப்படின்ற மாதிரி இருக்குது. அது வழியாக ஸ்பைடர்மேனை கண்டுபிடிச்சு உள்ளே கூட்டு வரதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. இது போக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, கேங் கிடையாது. ஸோ அவெஞ்சர் 5 வந்து எப்படிலாம் உருவாக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அந்த 60 கேரக்டர்லாம் என்னது ஃபென்டாஸ்டிக் 4 வர்றதுக்கு ரொம்ப சான்ஸு கம்மி. ஏன்னா இப்போதைக்கு அது ஒரு ஸ்டார்டிங் இடத்துல இருக்கனால ஒரு இண்டிவிஜுவல் மூவியாக எடுத்துட்டு எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சீக்வல் மாதிரி எம்சியூக்குள்ளே கொண்டு வரதுக்கு வாய்ப்புண்டு. இப்போ டெட்பூல் உள்வரினில் வந்து ஒரு ட்ரெய்லரில் கடைசியாக வந்து பார்த்தோமே அந்த போர்ட்டலில் வந்து குதிக்கிற மாதிரி. ஸோ அந்த சீன் மாதிரி கொடுக்கலாம்ன்றது ஒரு வாய்ப்பு இருக்குது. ஷாங்ஸி அவர் வந்து லெஜெண்ட் ஆஃப் 10 ரிங்ஸ் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அந்த ட்ராகன் ஃபைட் தரமாக இருந்தது. ஸோ அந்த ட்ராகன் ஃபைட்டுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்து அவங்களோட சிட்டியில் இருக்கும்போது வாங் வந்து ஒரு சின்ன ஆபத்து, நீ தான் உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூப்பிடுவார். எங்கன்னு சொல்லி கேட்கும்போது பின்னாடி அந்த போர்ட்டல் இருக்கும். அந்த போர்ட்டல் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அது வந்து நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட வீடு பின்னாடி ஒரு லைப்ரரி இருக்கும். அந்த லைப்ரரி மாதிரி தான் அது பார்க்குறது பக்காவாக இருந்தது. ஒருவேளை அதுக்குள்ளே இருக்கலாம். ஸோ மறுபடியும் ஷாங்ஸியை வந்து எம்சியூக்குள்ளே கொண்டு வரதுக்கும் அதுக்கும் மிகப்பெரிய ஒரு சான்ஸ் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இது போக வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய பேர்கள் சொல்லிட்டு அங்கக்கா வருவாங்க. பட் அஃபிஷியலாக வந்து கன்ஃபர்மேஷன் எதுவுமே ஆகலை. இருந்தாலும் என்ன சொல்கிறது, நம்மளோட அனாலிசிஸ் படி டாக்டர் ஸ்ட்ரேஞ்சராக வந்து மேக்ஸிமம் வந்து லீட் பண்ணுறதுக்கு மிகப்பெரிய ஒரு சான்ஸ் இருக்குது. ஸ்பைடர்மேன் டாம் ஹாலண்டை வந்து கண்டிப்பாக நம்ம மறுபடியும் எம்சியூவில் பார்ப்போம். இது வந்து ஃபிங்கர்ஸ் கிராஸ்டு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ என்னோட அனாலிசிஸை வந்து இப்படி சொல்லி வச்சிருக்கிறேன். டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் லீட் பண்ண போகிறாங்க. இந்த மாதிரிலாம் கேரக்டர் வர முக்கியமாக மார்வல் அவங்க ஆல்ரெடி வந்து எம்சியூக்குள்ளே தான் இருக்கிறாங்க. மிஸ் மார்வலும் எனக்கு தெரிஞ்சு வருவாங்க, கமலா கான். ஸோ மிஸ் மார்வல் வந்து ஒரு குட்டி பட்ஜெட்டில் வந்து தரமான்னு சொல்லக்கூடாது, ஓகே பட் டீசெண்டாக வந்து கொடுத்துருக்குறாங்க அவங்க மிஸ் மார்வல் சீரீஸாக. அதை பார்க்கவே நல்லா இருந்தது. ஸோ அவங்களுக்குமே வந்து தனியான ஒரு ஃபேன் பேஸ் ஒன்று கிரியேட் ஆச்சு கமலா கான் அப்படின்ற ஒரு கேரக்டருக்கு. ஸோ மிஸ் மார்வல் வந்து ஆல்ரெடி கேப்டன் மார்வல் கூட வந்து ஒரு படம் பண்ணிட்டாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா த மார்வல்ஸ் அப்படின்னு அது வந்து பட்ஜெட் ரீதியாக ஓகே, பட் இருந்தாலுமே கதை ரிலேட்டடாகவும் ஒரு வசூல் ரீதியாகவும் அந்த படம் பெருசாக கிளிக் ஆகலை. ஸோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் மிஸ் மார்வலும் சரி இல்லை கேப்டன் மார்வல் சரி ரெண்டு பேருமே வந்து ரிட்டன் எம்சியூக்குள்ளே மிகப்பெரிய கனெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. நிக் ஃபியூரி இருக்காப்புல. ஸோ அதையுமே மறக்க வேணாம். சப்போர்ட்டிவ் கேரக்டர் வந்து அவருமே உள்ள வரதுக்கு மிகப்பெரிய சான்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம அனாலிசிஸ். ஸோ அந்த 60 கேரக்டருமே வந்து இன்னும் அஃபிஷியலாக இதாகலை. பட் இருந்தாலும் இவ்வளோ தூரம் நம்ம அனாலிசிஸ் பண்ணிடுறோம். இது எப்படி ஒர்க் ஆக போதோ அடுத்தடுத்த அப்டேட்டுங்களை இந்த அருணங்களை கொடுத்துக்கிட்டே இருப்பேன். ஸோ அது வரைக்கும் ஃபிலிம் விட்டு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வேற ஒரு வீடியோ அந்த அருணங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.